வணக்கம். தினமலர் .com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கர்நாடகா திறந்துவிட்டதாக கூறிய 2.44 TMC தண்ணீரை காணோம். நீதிமன்ற உத்தரவை மீறியதாக ஷெட்டர் மீது தமிழக அரசு அவமதிப்பு வழக்கு. இத்தாலி ஹெலிகாப்டர் வாங்கியதில் 360 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை அடிப்படையில் கடும் நடவடிக்கைக்கு ராணுவ அமைச்சர் அந்தோணி உறுதி. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சந்தன வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேர் கருணை மனுக்களை ஜனாதிபதி நிராகரித்து விட்டதாக தகவல். விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் 2.44 TMC தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று கூறி கர்நாடக அரசு மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. கருகும் நிலையில் உள்ள சம்பா பயிர்களை காப்பாற்ற காவிரியில் உடனடியாக 12 TMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதிகளின் பயிர்களின் நிலவரத்தை பார்வையிட்ட மத்திய நிபுணர் குழு கருகும் பயிர்களை காப்பாற்ற 2.44 TMC தண்ணீர் தேவை என்று அறிக்கை அளித்தது. இதன் அடிப்படையில் உடனடியாக 2.44 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 7ஆம் தேதி உத்தரவிட்டது. இதில் அவசரம் காட்ட மாட்டோம் என்று கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறினாலும் வக்கீல்களின் அறிவுரையை ஏற்று கடந்த 9ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக அறிவித்தார். ஆனால் 5 நாட்களாகியும் தமிழகத்தின் எல்லையான வெலிகுண்டுவுக்கு காவிரி நீர் வந்து சேரவில்லை. இதனால் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் கடந்த செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி கர்நாடக அரசு சார்பில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 2.44 TMC தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டியும் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர், அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவப்பா, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதனன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை உடனடியாக செயல்படுத்த கர்நாடக அரசு முன்வராததையும் மனுவில் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. VVIP ஹெலிகாப்டர் கான்ட்ராக்ட் ஊழலில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாரையும் தப்பவிட மாட்டோம் என்றும் மத்திய ராணுவ அமைச்சர் AK அந்தோணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் போன்ற VVIP தலைவர்கள் பயணம் செய்வதற்காக 12 அதிநவீன ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்காக இத்தாலிய அரசு நிறுவனமான ஃபின் மெக்கானிகா நிறுவனத்துடன் இந்திய அரசு 2010ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தது. 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ரக ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தத்தில் 362 கோடி ரூபாய் லஞ்ச பணம் இந்தியாவுக்கே திரும்பியதாக எழுந்த புகாரை அடுத்து ஃபின் மெக்கானிகா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அலுவலர் கியூசெப் ஓர்சியை இத்தாலிய போலீசார் திங்களன்று கைது செய்தனர். கியூசெப் ஓர்சி கைதை தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு உடனடியாக உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் டெல்லியில் பேட்டியளித்த ராணுவத்துறை அமைச்சர் AK அந்தோணி, ஊழல் நடந்திருப்பது சிபிஐ விசாரணையில் உறுதியானால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாரும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். We will take serious actions including blacklisting the companies, cancellations and all other serious actions as provided in the Integrity Pact signed by the vendor. இந்திய விமானப்படை முன்னாள் தளபதி SP தியாகிக்கு ஃபின் மெக்கானிகா நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததாக இத்தாலிய அதிகாரிகள் கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு உரிய ஆதாரமின்றி யாரையும் குற்றம் சாட்ட முடியாது என்று அந்தோணி கூறினார். But before CBI's report, I don't want to jump into conclusions. So at the moment I am not in a position to say anything, any individual. இதனிடையே தன் மீதான ஊழல் புகாரை விமானப்படை முன்னாள் தளபதி தியாகி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தான் அப்பாவி என்றும் கூறிய ஏர் மார்ஷல் தியாகி 2007ஆம் ஆண்டிலேயே தான் ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் 2010ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தான் எப்படி கையெழுத்திட்டிருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஒப்பந்தம் செய்த 12 ஹெலிகாப்டர்களில் 3 ஹெலிகாப்டர்களை இந்தியா ஏற்கனவே பெற்றுக் கொண்டு விட்டது. எஞ்சிய 9 ஹெலிகாப்டர்களை பெறுவதை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹெலிகாப்டர் ஊழல் 2வது போபர்ஸ் ஊழலாக உருவெடுத்துள்ளதாக கடுமையாக சாடியுள்ள பாரதிய ஜனதா இப்பிரச்சினையை பார்லிமென்டில் தீவிரமாக எழுப்புவோம் என்றும் அறிவித்துள்ளது.
இத்தாலி ஹெலிகாப்டர் ஒப்பந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவின் செய்தித் தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் டெல்லியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் கூறுகையில், போபஸ் ஊழலைப் போலவே ஹெலிகாப்டர் ஊழல் கம்பெனியும் இத்தாலியைச் சேர்ந்ததுதான் என்று குறிப்பிட்டார். போபஸ் ஊழலில் சம்பந்தப்பட்ட சோனியா உறவினர் குட்ரோச்சியை காப்பாற்ற காங்கிரஸ் பலவித முயற்சிகள் மேற்கொண்டதாக கூறிய ரவிசங்கர் பிரசாத், ஹெலிகாப்டர் ஊழல் இரண்டாவது போபஸ் ஊழலாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 22ஆம் தேதி துவங்கவிருக்கும் பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பிரச்சினையை பாரதிய ஜனதா தீவிரமாக எழுப்பும் என்றும் தெரிவித்த ரவிசங்கர் பிரசாத், இந்த ஊழல் விவகாரம் தொடர்பாக இத்தாலியில் ஓராண்டாக விசாரணை நடந்து வரும்போது இந்தியா தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். तो हम एक बहुत ही गंभीर सवाल उठाना चाहते हैं। बोफोर्स में एक कोत्रोकी महाशय थे जो इटली के थे और उनको बचाने की पूरी कोशिश की गई। और क्या 1 साल से इस कंपनी के बारे में जांच इसलिए नहीं की जा रही थी कि ये कंपनी इटली की थी? இந்து பயங்கரவாதத்தை வளர்ப்பதாக பாரதிய ஜனதா மீது மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே குற்றம் சாட்டியதால் அவரை பதவி நீக்க கோரி பட்ஜெட் தொடரை முடக்குவோம் என்று கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் ஊழலும் சேர்ந்திருப்பதால் பார்லிமென்ட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடப்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சந்தன வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேரின் கருணை மனுக்களை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 1993ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்துக்குட்பட்ட பாலார்காட்டில் சந்தன வீரப்பன் மற்றும் அவனது கூட்டாளிகள் நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் 21 போலீசார் கொல்லப்பட்டனர். இவ்வழக்கில் சந்தன வீரப்பனின் கூட்டாளிகள் ஞானப்பிரகாசம், சைமன், மீசைக்கார மாதையா, பில்வேந்திரன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கில் மைசூர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து கர்நாடக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரில் ஞான பிரகாசம், சைமன், மீசைக்கார மாதையா, பில்வேந்திரன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இவர்கள் 4 பேரும் தற்போது கர்நாடக மாநிலம் பெல்காம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 4 பேர் சார்பிலும் ஜனாதிபதிக்கு கருணை மனு அளிக்கப்பட்டது. ஆனால் கருணை மனுக்களை பிப்ரவரி 11ஆம் தேதி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நிராகரித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசாம் உள்ளாட்சித் தேர்தலில் ஏற்பட்ட பயங்கர கலவரத்துக்கு பலியானோரின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் இறுதிக்கட்ட உள்ளாட்சித் தேர்தல் செவ்வாயன்று நடந்தது. கோல்பரா மாவட்டத்தைச் சேர்ந்த ரபா ஹஜோங் எனும் பழங்குடி இனத்தவர் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயங்கர ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுச்சாவடிகளில் தேர்தல் அதிகாரிகள் போலீசாரை தாக்கி கலவரத்தில் ஈடுபட்டனர். வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். இதனால் பாதுகாப்பு படையினர் சுட்டதில் செவ்வாயன்று ரபா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 10 பேர் பலியாயினர். தேர்தலை தடுக்க முனைந்த ரபா பழங்குடியினருக்கும் தேர்தலை நடத்த கோரும் இன்னொரு சமூகத்தினருக்கும் பயங்கர மோதல் ஏற்பட்டதால் செவ்வாயன்று இரவிலும் கலவரம் நீடித்தது. அதனால் போலீஸ் துப்பாக்கிச் சூடும் இரவு முழுக்க நீடித்தது. இரு தரப்பினர் இடையே நடந்த கலவரத்தில் 6 பேரும், துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 3 பேரும் உயிரிழந்தனர். இதன் மூலம் கலவரம் மற்றும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலியானோர் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்தது. போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 3 பெண்கள் உள்ளிட்ட 13 பேருடைய குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதல்வர் தருண் கோகாய் அறிவித்துள்ளார். காதலர் தினத்தையொட்டி காதலர்கள் மலர் கொத்து கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்ளும் வகையில் மார்க்கெட்டில் பல வண்ண மலர்கள் குவிந்துள்ளன. உலகம் முழுவதும் வியாழக்கிழமை வேலண்டைன்ஸ் டே எனும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதை கொண்டாட சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதையும் தாண்டி இளம் காதலர்கள் உற்சாகமாக கொண்டாட தயாராகி வருகின்றனர். வியாழக்கிழமை காதலர் தினம் என்பதால் பூக்கொத்து வியாபாரம் அமோகமாக நடக்கும் என்று பூக்கொத்து விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். வேலண்டைன்ஸ்க்காக நிறைய ஃப்ளவர்ஸ் வர வச்சிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி நேற்று போன வருஷம் மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நிறைய விலையாக இருக்குது. ஆனால் ஸ்டாக் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கோம். இமெயில், ஃபேஸ்புக், SMS என்ற தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதால் காதலர் தினத்தில் வாழ்த்தட்டைகள் வரவேற்பை இழந்துள்ளன. காதலர் தினத்தை காதலர்கள் கொண்டாடும் வகையில் மெரினா கடற்கரை பூங்காக்கள் களை கட்டியுள்ளன. நட்சத்திர ஹோட்டல்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. காதலர் தின கொண்டாட்டம் நெருங்கி வரும் வேளையில் மும்பை ஹோட்டல் ஒன்றில் இருந்த இளம் ஜோடிகளை சிவசேனா தொண்டர்கள் அடித்து உதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதலர் தின கொண்டாட்டம் பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது.
கொண்டாட்டத்துக்கு இந்திய காதலர்கள் தயாராகி வரும் வேளையில் மும்பையில் உள்ள ரெஸ்டாரண்டில் புகுந்து காதலர்களை சிவசேனா கட்சி துவம்சம் செய்துள்ளது. ஹோட்டலில் காதலில் ஈடுபட்டிருந்த இளம் பெண்களையும் சிவசேனா கட்சியின் மகளிர் அணியினர் அடித்து விரட்டினர். ஹோட்டலில் துவங்கி சாலை வரையில் காதல் ஜோடிகளை சிவசேனா கட்சியினர் இரக்கமே இன்றி விரட்டி விரட்டி அடித்து உதைத்த சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரியில் படகு சவாரிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவில் விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் அமைந்துள்ளது. இதனை பார்வையிட தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இங்கு வருகின்றனர். அவர்கள் படகுகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவை சுற்றி காண்பிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் பூம்புகார் போக்குவரத்து கழகம் இந்த படகுகளை இயக்கி வருகிறது. தற்போது இதற்கான மத்திய அரசின் சேவை வரி உயர்த்தப்பட்டிருப்பதால் படகு சவாரி கட்டணமும் உயர்ந்துள்ளது. இது சுற்றுலாப் பயணிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடாது. அரசாங்கம் செய்யறதுன்னா அதை முன்கூட்டியே அறிவிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு டைம் அவகாசம் கொடுத்து கால அவகாசம் கொடுத்து செஞ்சாங்கன்னா வர்றவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். காலங்களெல்லாம் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கெல்லாம் கன்செஷன் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏற்று படகு சவாரி கட்டணம் குழந்தைகளுக்கு 2 ரூபாயும் பெரியவர்களுக்கு 4 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரிசையில் நிற்காமல் போக விரும்புவோருக்கான சிறப்பு கட்டணம் 19 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்டு தற்போது சிதைந்த நிலையில் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக புதிய அட்டைகள் அளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் எழுந்துள்ளது. இந்திய பிரஜை என அடையாளப்படுத்தும் ஒரு கருவியாக விளங்குவது குடும்ப அட்டைகள். பள்ளி, கல்லூரி கல்வி முதல் அரசின் சலுகைகள் பெறுவது வரை அனைத்திற்கும் குடும்ப அட்டைகள் பெரும் உதவியாக உள்ளது. இந்த குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு சுமார் 7 ஆண்டுகள் ஆகியுள்ளன. தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பத்தினர் ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி வரும் நிலையில் அட்டைகளில் பொறிக்கப்பட்டுள்ள முகவரி, புகைப்படங்கள் அழிந்து சிதைந்து காணப்படுகிறது. இதனால் வங்கி கணக்கு துவங்க கொண்டு செல்லும் போது வங்கி அதிகாரிகள் முகவரி தெளிவாக இல்லை என கூறி திருப்பி அனுப்பிவிடுவதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். ரேஷன் கார்டு ரொம்ப கிழிஞ்ச மாதிரி பூரா பின்னால அட்ரஸே இல்லாத அளவுக்கு இருக்குது ரேஷன் கார்டு நிலைமை. இப்ப அந்த ரேஷன் கார்டு எடுத்துட்டு நாம ஒரு பேங்க்கும் கூட போக முடியாத சூழ்நிலை இப்படி இருக்கு. இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. ரேஷன் கார்டு கொண்டு போனோம்னா இதுல பேர் அழிஞ்சிருச்சு, நீங்க புதுசா பேர் எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அங்க அனுப்பிச்சு விடுறாங்க. நாம அங்க தாலுகா ஆபீஸ்ல போய் அந்த பேர் எழுதி வாங்கி பேங்குக்கு போறக்குள்ள அது ரொம்ப சிரமமா இருக்குது. சிதைந்து போயிருக்கும் குடும்ப அட்டையால் அரசின் சலுகைகளை அளிக்க அரசு அதிகாரிகள் மறுத்து வருவதாகவும், பள்ளி, கல்லூரிகள் அடையாள அட்டையாக நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள மறுத்து வருவதால் உடனடியாக புதிய அட்டைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப நாள் ஆனனால கார்டெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. எங்களுக்கு எங்க போய் குழந்தைகளை சேர்த்துனாலும் கூப்பன் ஜெராக்ஸ் தான் கேட்கறாங்க. இதுல எல்லாம் நிறைய பாதிச்சு இருக்கிறதுனால கூப்பன் ஜெராக்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி தரேன்னு தரதே இல்ல. உள்தாள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கிய ஆதாரமாக விளங்கும் குடும்ப அட்டையில் உள்தாள் ஒட்டப்படுவதற்கு பதிலாக புதிய அட்டைகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,768 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,846 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 61 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 57,735 ரூபாயாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கும் தவக்காலமான சாம்பல் புதன் பிப்ரவரி 13ஆம் தேதி துவங்கியது. இந்நாளை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் புனித நூலாக கருதப்படும் பைபிளில் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்தில் இருந்தபோது 40 நாட்கள் இரவிலும் பகலிலும் நோன்பிருந்தார் என்று கூறப்படுகிறது. இயேசுவை பின்பற்றி கிறிஸ்தவர்களும் 40 நாட்கள் நோன்பை அனுசரித்து வருகின்றனர். இந்த நாளை கிறிஸ்தவர்கள் தவக்காலம் என்றும் சாம்பல் புதன் என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த ஆண்டு சாம்பல் புதன் 13ஆம் தேதி துவங்கியது. இந்த நாளிலிருந்து 40 நாட்கள் கிறிஸ்தவர்கள் நோன்பிருப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சாம்பல் புதனை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. அப்போது அனைத்து மொழிகளிலும் பிரார்த்தனை நடத்தப்பட்டது. தவக்காலத்தில் கடவுளுடைய மாபெரும் அழைப்பாகிய மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அந்த அழைப்பினை கிறிஸ்துவ மக்களாகிய ஒவ்வொருவருமே அதை ஏற்றுக்கொள்ள முன்வருகின்றார். சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பங்குத்தந்தை குருத்தோலை சாம்பலை நெற்றியில் வைக்க கொடுத்தார்.
மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.